அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று பல நண்பர்கள் தொலைபேசியில் அழைத்திருந்தார்கள். காரணம், இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை கேட்குறதுக்காக வேண்டி. இன்னும் சரியான கன்ஃபர்மேஷன் ஒன்றும் இல்லை. கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது என்னென்னு சொன்னால், இலங்கையில் நடந்த மறக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று சமீபத்தில் நடந்து கொண்டு கேட்டிருந்தார் நண்பர்கள். அதுக்கு நான் அவருக்கு சொன்னேன், டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இலங்கைக்கு வந்தபோது 2015ஆம் ஆண்டு அவருடைய மீட்டிங் ஹில்டன் ஹோட்டலில் நடைபெற்ற போது நான் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில் இப்போ மெம்பராக தான் இருக்கிறேன். அப்போ அந்த நேரம் என்னையும் அங்கு அந்த மீட்டிங் அழைத்திருந்தார்கள். அங்கு போயிருந்த போது அவரை சந்திக்கிறதுன்னு சொன்னால் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுவதற்கல்ல, கொஞ்சம் தூரத்தில் இருந்தவரை பார்ப்பதற்கும் அவருடைய பேச்சை நேரடியாக கேட்பதற்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. இதில் கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே இருந்து ஹில்டன் ஹோட்டலில் மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் அவர் யாழ்ப்பாணத்துக்கு சென்றார். யாழ்ப்பாணத்தில் அவருடைய உரையை நிகழ்த்தி விட்டு அங்கிருந்து புதுடில்லி சென்று புதுடில்லியில் அவர் இயற்கை எழுதிவிட்டார் என்பது மிகவும் கவலையான விஷயம். நான் இந்த உலகத்தில் விரும்பும் விரல் விட்டெண்ணக்கூடிய மனிதர்களில் அவர் முக்கியமான ஒருவர். அவரை இழந்து விட்டோம் என்றது ரொம்ப மனசுக்கு கவலையாக இருப்பேன். தேங்க்யூ.